தெரியாத நபர்கள் யாராவது உங்கள் ஃபோனை பேசுறதுக்கு கேட்டாலோ அல்லது உங்கள் குழந்தைங்க யாராவது யூடியூப் பார்க்குறதுக்கோ கேம் விளையாடுறதுக்கோ உங்களுடைய மொபைலை கேட்டாலோ பயப்பட வேண்டாம். கேலரிக்குள்ள போயிடுறவங்களோ அல்லது ஏதாவது ஒரு கூகுள் பே ஃபோன்பேக்குள்ள போயிடுறவங்களோ பயப்பட வேண்டாம். எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அதை மட்டும் பின் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுலேருந்து வெளியவும் வர முடியாது, வேற பக்கமும் போக முடியாது, வேற எந்த அப்ளிகேஷனையும் பண்ண முடியாது. உங்களை தவிர வேற யாரும் ஹேண்டில் பண்ண முடியாது. உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு பழைய நிலைமைக்கு வந்துடலாம். அது எப்படின்னு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ முதல்ல உங்களுடைய செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போயிட்டு சும்மா பின்னு மட்டும் டைப் பண்ணுங்க போதும். சில ஆப் பின்னிங்னு வரும் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துருக்குது. சில ஸ்க்ரீன் பின்னிங்னு வரும். பின்னிங்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பின் பண்ணுற மாதிரி. எதை பின் பண்ணுறோமோ அது மட்டும் தான் வேலை செய்யும். இதில் நான் ஏற்கனவே ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இப்படி ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. வேலை முடிஞ்சுது. ஓகே, இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ண கேட்பாங்க. இப்படி ஃபோன் பண்ணுறாங்க, ஒருவேளை ஃபோன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கிறாங்கன்னா டப்புன்னு உடனே இதை மினிமைஸ் பண்ணி அடுத்த வேறு இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு எங்கே வேணாலும் போவாங்க. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு இந்த ஆப்பை அப்படியே பின் பண்ணுற பாருங்க. பண்ணுறதுக்கு இப்படி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், மினிமைஸ் பண்ணிக்கங்க. இப்போது இப்படி வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி அப்ளிகேஷனை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்போது மேலே பாருங்கள், பின் பண்ணுறதுக்கு வசதி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பின் கொடுத்தீங்கன்னா பின் ஆகிடும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வெளியே வருது தனியாக சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா கவனிங்க. பேக் பட்டன் அழுத்தினாலும் சரி, சென்டர் பட்டன் அழுத்தினாலும் சரி, எந்த பட்டன் அழுத்தினாலும் சரி எங்கேயுமே போகாது, அப்படியே தான் நிற்கும். திருப்பி கொண்டு வந்து உங்கள் கையிலேயே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இதுலேருந்து வெளியே வருது எப்படின்னு இப்போ நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், பேக் பட்டனும் வேலை செய்யலை, இதெல்லாம் தனித்தனி அழுத்தினா வேலை செய்யலை. ஆனால் ஒரே நேரத்தில் பேக் பட்டனையும் மெனு பட்டனையும் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா 1 2 3 ஜி பும்பா வெளியே வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்க்ரீன் லாக் பண்ணி வெளியே எடுத்துடலாம். நன்றி, தேங்க்யூ. ஓகே, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.